வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்க்கில் இருக்கக்கூடிய வெல்டுமெண்ட் டேப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வெல்டுமெண்ட்டில் இருக்க டூல்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்டுமெண்ட்னா என்ன, அந்த வெல்டுமெண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற காம்பனண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்டுமெண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல வெல்டுமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வெல்டுமெண்ட் டூல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எல் ஆங்கிள் இருக்குது, அப்புறம் ஃப்ளாட் இருக்குது, ஃப்ளாட்னா இந்த பட்டான்னு சொல்லுவாங்க அது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெசட் இருக்குது, அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரல் மெம்பரையும் நான் கார்னரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கெசட்டு. இதில் எல்லா ஆங்கிள் ஃப்ளாட் இது மட்டும்தான் கொண்டு வர முடியுமா அப்படின்னா எல்லா ஸ்ட்ரக்சரல் மெம்பரையுமே வந்து நம்ம இதுக்குள்ளார கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு சி சேனல், ஸ்கொயர் டியூபு, ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செக்ஷன் வந்து டைமென்ஷன் வைஸ் ஷேப் வைஸ் சேமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்டுமெண்ட்டுக்குள்ளார நம்ம கொண்டு வரலாம். இப்போ இந்த வெல்டுமெண்ட் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நியூ பார்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். டாப் லைனில் ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் டைமென்ஷன் கொடுக்குறேன் 1000 mm லென்த்து, 500 mm width. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கெட்சை நான் எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ இந்த வெல்டுமெண்ட்குள்ளார வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும் நம்ம ஸ்ட்ரக்சரல் மெம்பர் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சாலிட்வொர்க்ஸில் வர ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ISO சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். அதாவது ப்ரொஃபைல் டைப், சி சேனலா இல்லை ஆங்கிளா, ரெக்டாங்குலர் டியூபா, ஸ்கொயர் டியூபா அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நான் வந்து ரெக்டாங்குலர் டியூப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்ன சைஸ் ரெக்டாங்குலர் டியூப் வேணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணணும். நான் 60-40க்கு 3.2 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் டியூப் வேணும் அப்படிங்கிறத இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஃபைல் வந்து இந்த லைனில் எனக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? அதாவது 60x40 3.2 mm இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் டியூப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லென்த்துக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் அப்படியே கண்டினியூவாக இந்த லைனையும் செலக்ட் பண்ணுறேன், இந்த லைனையும் செலக்ட் பண்ணுறேன், இந்த லைனையும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் டியூபை யூஸ் பண்ணி நான் ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இதோட கார்னர்ஸ்லாம் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணி கார்னர் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து என்ன டைப் ஆஃப் கார்னர் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, வெல்டுமெண்ட்டோட ப்ரொஃபைலு, இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் ட்ராவல் ஆகுது. சரிங்களா? சப்போஸ் நான் வரைஞ்சிருக்கிற லைனுக்குள்ளார எனக்கு இந்த ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபைலோட அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்ட்டை ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு உள்ளார எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர் வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? இந்த ப்ளூ கலர் லைன் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறது. எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர் வந்து க்ரியேட் ஆகிருக்கிறது. சரிங்களா? இப்போ சப்போஸ் நான் அந்த லொக்கேட் ப்ரொஃபைலில் போயிட்டு
நான் சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன்னு வைங்க, நான் ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வெல்டுமெண்ட் ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகும். இதே லொக்கேட் ப்ரொஃபைலில் போயிட்டு நான் இந்த சைடு இருக்கிற இடத்துல அதாவது இன்டீரியரில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், இப்போ எனக்கு என்ன ஆகும்னா நான் ட்ரா பண்ணியிருக்கிற லைனுக்கு வெளியில் வெல்டுமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் டிகிரியில் எனக்கு அந்த ப்ரொஃபைல் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா எத்தனை டிகிரியில் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து 0 டிகிரியே கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த கார்னர் ட்ரீட்மெண்ட் வேண்டாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானப்போ நான் கார்னர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இப்போ இந்த கார்னர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கார்னர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை டீசெலக்ட் பண்ணிங்கன்னா கார்னர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்ட், இது எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த டியூப் இருக்கு இல்லையா, இது வந்து இதோட ஸ்டாப் ஆயிருக்கு, இதை நான் இந்த ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பாடிஸ் டு பி ட்ரிம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் இந்த பாடி செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபேஸ் ஆர் பிளேன் ஆர் பாடின்னு இருக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபேஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டியூப்லர் பாடி இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி இதே இடத்துலையே நான் இந்த ஆப்போசிட் ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த பக்கமும் இந்த ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்த அந்த டியூப்லர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்டில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு மீட்டர் அப்படின்னு இருக்கும். இது என்னன்னா, இப்போ இந்த பாடியும் இந்த பாடியும் நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டர் ஜாயிண்ட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்டு பட் 1. ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த பாடியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பாடியை சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண பாடி உள்ளே அப்படியே தான் இருக்குது. நான் செகண்ட் செலக்ட் பண்ண பாடி இந்த ஃபேஸ் வரைக்கும் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? சப்போஸ் எண்டு பட் 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க, எனக்கு இந்த பாடி எக்ஸ்டெண்ட் ஆயிரும், இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துலையே அப்படியே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு ரேடியஸ் இருக்குது, ஆனால் இங்கே ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் ஃபேஸோட இந்த பைப்போட எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அலோ எக்ஸ்டென்ஷனில் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியஸ் வரைக்குமே எனக்கு இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதாவது இந்த ஃப்ளாட் பாடியோட ஃப்ளாட் ஃபேஸோட ஸ்டாப் ஆகாமல் இங்கே இருக்கிற ரேடியஸ் வரைக்கும் எனக்கு இந்த பைப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதுவே இந்த எண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த டியூபோட ஃப்ளாட் ஃபேஸோட இந்த ப்ரொஃபைல் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது இந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் ஃபேஸோட ஸ்டாப் ஆயிரும். இங்கே இந்த ரேடியஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து இந்த ரேடியஸ் எந்த அளவில் இருக்கோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்ட் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூடட் பேஸ், இது சேம் தாங்க, சேம் எக்ஸ்ட்ரூடட் பேஸ் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்டு கேப். இப்போ எண்டு கேப் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த டியூப் இருக்கு இல்லையா, இது வந்து ஹாலோவாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டு கேப் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு எண்டு கேப் க்ரியேட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த இடத்துல எண்டு கேப் வந்து எந்த பொசிஷனில் வேணும், இன்வேர்டா அவுட்வேர்டா மிடிலா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு எண்டு கேப்போட திக்னஸ் எத்தனை mm இருக்கணும். நான் வந்து 3 mm அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸில் எண்டு கேப் கிரியேட் ஆயிடுச்சு. நான் வந்து இங்கே வந்து அவுட்வேர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார்னர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேப்போட கார்னர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபில்லட்டில் இருக்கணும்னா ஃபில்லட்டுன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபில்லட் ரேடியஸ் கொடுக்கணும். சாம்ஃபர்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னு வைங்களேன், நமக்கு எண்டு கேப் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெசட்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதாவது இப்போ இந்த 2 ஸ்ட்ரக்சரல் மெம்பரை கனெக்ட் பண்ணக்கூடிய பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கெசட் அப்படிம்பாங்க. கெசட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கெசட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே 50 கொடுக்குறேன். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. இங்கே வந்து நான் 100 கொடுக்குறேன். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 100 mm. ஸோ இந்த டைமென்ஷனில் எனக்கு கெசட் கிரியேட் ஆயிடுச்சு. கெசட்டோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 3 mm திக்னஸில் எனக்கு கெசட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த திக்னஸ் வந்து எப்படி இருக்கணும், இன்னர் சைடா மிடிலா அவுட்டர் சைடா அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு கெசட் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வெல்டு பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அசம்பிளி ஃபீச்சர்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ எனக்கு இந்த ஃபேஸுக்கும் நடுவில் வெல்டு பீடு வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதோட ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு இந்த பாத்தில் வந்து வெல்டு பீடு கிரியேட் ஆயிடுச்சு. அதை என்ன பண்ணும், இங்கே இந்த வெல்டு ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ காஸ்மெட்டிக் வெல்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு வரல அப்படின்னா இங்கே ரீபில்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ரீபில்டு கொடுத்தா நமக்கு வியூ வந்து கிடச்சிரும். சரிங்களா? இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, அசம்பிளி ஃபீச்சர்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். என்ன ஃப்ரம் டு லென்த்து, இன்டர்மீடியன்ட் வெல்டு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு பீடோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். இந்த ஹோல் விசார்டும் அதே மாதிரி தான். சாம்பரும் அந்த ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். சரிங்களா? இதில் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் நம்ம பிளேன் ஆக்சிஸ் அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மீதி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம தனி வீடியோவாக பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் கார்பன் ஸ்டீலை சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் லிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த கட் லிஸ்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதில் என்னென்ன ஸ்ட்ரக்சரல் மெம்பர்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டியூபு. ஓகேங்களா? இது செகண்ட் டியூப், இது தேர்ட் டியூபு, இது ஃபோர்த் டியூபு. இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேப்பு, இது கெசட். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் ஒரு டிராயிங் எடுக்க போகிறேன். ஃபைலில் போயிட்டு மேக் டிராயிங் ஃப்ரம் பார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எனக்கு தேவையான டிராயிங் ஷீட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ, ஐசோமெட்ரிக் வியூ. சரிங்களா? ஸோ இது நம்ம எப்பவும் போல் ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிராயிங்கில் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்டுமெண்ட்டுக்கு நம்ம ஒரு கட் லிஸ்ட் எடுக்கலாம். அதாவது அசம்பிளியில் எப்படி பில் ஆஃப் மெட்டீரியல் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த வெல்டுமெண்ட்டுக்கு நம்ம கட் லிஸ்ட் எடுக்கலாம். இப்போ இந்த வெல்டுமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டேபிள்ஸில் போயிட்டு வெல்டுமெண்ட் கட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு
நம்ம இங்கே ஓகே கொடுக்கணும். கொடுத்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரேம் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல் அப்புறம் அதோட லென்த் வந்து நமக்கு இங்கே கட் லிஸ்ட்டில் கிடச்சிரும். சரிங்களா? அசம்பிளி மாதிரி தான். இந்த வியூவை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ பலூன் கொடுத்தா நமக்கு இந்த கட் லிஸ்ட் படி எந்தெந்த பார்ட் அப்படிங்கிறது இங்கே நம்பரிங் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த 2 ரோ இருக்கு இல்லையா, இது மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் 5, ஐட்டம் நம்பர் 6. ஐட்டம் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேப்பு, ஐட்டம் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா கெசட். சரிங்களா? இப்போ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த வெல்டுமெண்ட்டை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த கட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உள்ள ஸ்ட்ரக்சரல் மெம்பர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேப்பு, இது கட் லிஸ்ட். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும், அங்கே போயிட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், என்னது எண்டு கேப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து மறுபடியும் ப்ராப்பர்ட்டி போகலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துலையே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து இங்கே 6 இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கா, டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல இது வந்து கெசட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த நேம் வந்து ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த எண்டு கேப்புக்கும் கெசட்டுக்கும் வந்து எப்பவுமே லென்த்து வராது, ஜஸ்ட் வந்து டைமென்ஷன் தான் இருக்கும். பில் ஆஃப் மெட்டீரியல் மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்லாம் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு தான் நம்ம மாற்றணும். சரிங்களா? இதே பில் ஆஃப் மெட்டீரியல் டேபிள் மாதிரி தான். ரைட் கிளிக் பண்ணி நான் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த காலத்துக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் லிஸ்ட் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு நான் எனக்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டியை இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியல் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ மெட்டீரியல் கொடுத்தா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரல் மெம்பரும் பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பரில் நான் ஃபைலில் போயிட்டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு வெயிட் அப்படிங்கிறத ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவால்வேட்டில் போயிட்டு மாஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா இது 14,226.65 கிராம்ஸ். சரிங்களா? அப்படின்னா 14 கிலோ, 14.226 கிலோ. சரிங்களா? இப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் லிஸ்ட்டில் இந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இங்கே நான் வெயிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் இதுலேயும் வெயிட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். இங்கேயும் வெயிட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரக்சரல் மெம்பருக்கும் நான் வந்து வெயிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நான் ஆட் பண்ணுறேன்.
இப்போ எல்லாத்துக்கும் நான் வெயிட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் க்ளோஸ் கொடுக்குறேன். சரிங்களா? க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நான் ட்ராயிங்க்கு வரேன். ட்ராயிங்க்கு வந்துட்டு இந்த இடத்துல நான் கஸ்டம் ப்ராப்பர்ட்டியில் வெயிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டோட வெயிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம காலம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணாலும் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டிராயிங் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, இதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இதை நான் எக்ஸல் ஃபார்மேட்டாக சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு இதை வந்து நான் எக்ஸல் ஃபார்மேட்டாக சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோல்டரில் அந்த வெல்டுமெண்ட் கட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், ENSI, ISO இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இருக்க ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ரொஃபைலை நான் உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியும். இப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எனக்கு எந்த ப்ரொஃபைல் வேணுமோ அதை நான் ட்ரா பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ISO இருக்கா, ISO ஸ்டாண்டர்டில் நான் வந்து C சேனல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 100, 120 இந்த சைஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு 150 × 75 mm C சேனல் வேணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த C சேனலோட கிராஸ் செக்ஷனை நான் டிசைன் பண்ணுறேன். ஃபைலில் போயிட்டு நியூ போயிட்டு பார்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சில் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி நான் ஒரு C செக்ஷன் ட்ரா பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டான டிசைன் கிடையாது. நான் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ரொஃபைலை எப்படி வெல்டுமெண்ட்டுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரஃபாக ஒரு C சேனலோட செக்ஷன் ட்ராயிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட் டைமென்ஷன் கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான்
இந்த கார்னர்ஸ்லாம் நான் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது, அதனால் இங்கே பாயிண்ட் வேண்டாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த லைனுக்கு சென்டராக ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்க மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணுறது மூலிமா தான் நம்மளோட வெல்டுமெண்ட் ப்ரொஃபைலை அந்த பாத்தில் நம்ம லொக்கேட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிட்டு இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்டி எல்பிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரொஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். C150x75. கொடுத்துட்டு இதை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்க இந்த ப்ரொஃபைலை காப்பி பண்ணிட்டு போயிட்டு சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் டசால்ட் சிஸ்டம்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு சால்டோக்ஸ் 3D எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு சால்டோக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளார போனீங்கன்னா வெல்டுமென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்க ப்ரொஃபைல்ஸ். நான் இந்த இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், கஸ்டம் அப்படின்னு. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளார நான் கிரியேட் பண்ண ஃபைலை உள்ளே கொண்டு வரேன். சரிங்களா? இதை அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த இடத்துல நம்ம கேட்டகரி அப்படிங்கிறதுக்கோசரம் சி சேனல் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த ஃபைலை வந்து உள்ள நம்ம பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் வந்து வெல்டுமென்ட்குள்ளார போகிறேன், ஸ்ட்ரக்சரல் மெம்பருக்குள்ளார போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண கஸ்டம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் வந்திருக்கு. அதுக்குள்ளார என்ன டைப் சி சேனல். சரிங்களா? அதுக்குள்ளார என்ன சைஸ் 150x75. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்னோட பாத்தை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு மிரர்னா அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல லொக்கேட் ப்ரொஃபைலில் போயிட்டு எனக்கு இதில் எந்த பாயிண்டில் இந்த ப்ரொஃபைலை லொக்கேட் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே கார்னர் ட்ரீட்மெண்ட் அப்ளை கொடுத்துட்டு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்டமைஸ்டாக க்ரியேட் பண்ண வெல்டுமென்ட் ப்ரொஃபைல்கோசரம் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் கிடச்சிருச்சு. சரிங்களா? இது மாதிரி தான் நமக்கு தேவையான கஸ்டமைஸ்டு ப்ரொஃபைல்ஸை க்ரியேட் பண்ணி இந்த எஸ்எல்டி எல்பிஎஃப் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு அதை இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வெல்டுமென்ட் ப்ரொஃபைல் ஃபோல்டருக்குள்ளார வந்தோடனே கஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அதாவது கஸ்டமைஸ்டு ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அதுக்குள்ளார சி சேனல் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய டைப். சரிங்களா? அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஃபைல் வந்து என்ன அப்படின்னா இதுதான் என்னோட சைஸ். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டு நான் அந்த பாத்தை சூஸ் பண்ணுறப்ப எனக்கு கஸ்டமைஸ்டான ப்ரொஃபைலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிரும். சரிங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த இடத்துல ஆல் அப்படிங்கிற ஃபோல்டர் மூலிமா நான் பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஆல் அப்படிங்கிறது என்னோட ஸ்டாண்டர்ட். இப்போ அதுக்குள்ளே இருக்கிறது டைப், அதாவது என்ன டைப், சேனலா லேங்களா என்னங்கிறது. சரிங்களா? அதுக்குள்ளே இருக்கிறது ஃபைல் சைஸ். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு வெல்டுமென்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோவில் பார்ட்டில் வெல்டுமென்ட் டேப்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் அந்த வெல்டுமென்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டை எப்படி ட்ராயிங்காக மாற்றுறது, அதுலேருந்து எப்படி கட் லிஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்டில் ஷீட் மெட்டல் டேப்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.